புது புது துளிர்கள் அப்படியே வரும் அந்த வேப்ப மரத்துல. அங்க வந்து எவ்வளோ அந்த துளிர்கள் துளுக்குதோ, அதேபோல் அம்மனுடைய சக்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம். எந்த வீட்டில் வேப்பமரம் வச்சிருப்பாங்களோ, அந்த வீட்டில் நோயின் அளவு குறையும். சூரியன், சந்திரன் பவர் அம்மா, அப்பாவுடைய வலிமை யார்ட்ட இல்லையோ, அங்க வந்து அம்மை நோய் வரும். திருப்பதியில் அந்த ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, திருப்பதி அப்படின்னு பார்த்தாலே எல்லா தெய்வமும் அந்த பெருமாள் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து எல்லா சூரிய காரகத்துவத்தையும் ஆக்டிவேட் பண்ணி குடுப்பாரு. நம்ம போனோம்னா அந்த சகுனங்கள அவ்வளோ காமிச்சு குடுக்கும். ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேடம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. மேம் இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. வெயில் காலம் வந்தோடனே நிறைய பேருக்கு அம்மா வர ஆரம்பிச்சிடும். அம்மன் வழிபாடு அதிகமா இருக்கும். அம்மன் வழிபாடை பத்தி சொல்ல முடியுமா? இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. ஏன்னா இங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அம்மன்னாலே நம்ம வந்து வேப்ப இலைய தான் தோன்றும். எஸ், எல்லா வீட்லயுமே வேப்ப இலை தான். வேப்ப இலைக்கு அவ்வளவு மகிமை. பாத்தீங்கன்னா, இலையுதிர் காலம் முடிஞ்சு இலைகள் ஃபுல்லா விழுந்து துளுக்கும் புது புது துளிர்கள் அப்படியே வரும் அந்த வேப்ப மரத்துல. அங்க வந்து எவ்வளோ அந்த துளிர்கள் துளுக்குதோ, அதேபோல் அம்மனுடைய சக்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம். எந்த வீட்டில் வேப்பமரம் வச்சிருக்காங்களோ, அந்த வீட்டில் நோயின் அளவு குறையும். அந்த காலத்துல வேப்பமரம் கண்டிப்பா வீட்டுக்கு முன்னால ஒரு வேப்பமரம் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம அவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணதில்ல. ஒரு அதாவது அமாவாசை அந்த மாரி சமயத்துல வேப்பம் கொழுந்து அப்படிம்பாங்க. அமாவாசை, சனிக்கிழமை அந்த மாரி கொழுந்து அரைச்சு, கொஞ்சம் வேப்பம் கொழுந்து, கொஞ்சம் காயம், கொஞ்சம் மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் கொஞ்சம் வச்சு அரைச்சு குழந்தைங்களுக்கு உருண்டை மாரி உருட்டி குடுப்பாங்க. அப்பன்னா அந்த வீட்டில் வந்து நோய்களின் தாக்கம் குறையுதுன்னு அர்த்தம். அது வந்து அத குடுக்குற வீட்டில் அம்மை நோய்கள் வராது. அது வந்து ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மை நோய்கள் வராததுக்கு அம்மன் வழிபாடு. இப்ப வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் இது முன்னேறினாலும், கடைசியில பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கே போமாட்டாங்க. ஆமா. அது பார்த்தீங்கன்னா, மஞ்சளும், வேப்ப இலையும் தான் இங்க முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். அதனால அம்மை நோய் வந்து அந்த வெயில் உஷ்ணமான நேரத்துல தான் வரும். ஆனால் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் அம்சம். சந்திரன் அம்சத்தில் இருக்கிற நேரத்துல, சந்திரன்னா கூல் பண்ற இடம். கூல் பண்ற இடத்துல வந்து, அவ வந்து வெயில் உஷ்ணத்துல வந்து அவ ஆட்டம் வந்து ஆடும். அப்பன்னா என்னன்னா, ஒரு சூரியனுடைய அதீதமான பவர். சூரியனுடைய உச்சநிலை வந்து சித்திரை மாசம். அது வந்து மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறது அப்பதான் சித்திரை மாசம். அதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சம் பெறும் ராசி, ரிஷப ராசி. இந்த 2க்கும் வந்து தொடர்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா, எந்த இடத்தில் வந்து அம்மை நோய் வருதுன்னா, சூரியன், சந்திரன் பவர் அம்மா, அப்பாவுடைய வலிமை யார்ட்ட இல்லையோ, அங்க வந்து அம்மை நோய் வரும். அம்மை, அப்பன் இந்த 2க்கும் வந்து கரெக்ட்டான கான்செப்ட் நம்ம எடுக்கணும். அதனால தான் நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை மாசம் தொடங்குனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, திருவிழாக்கள் ஆரம்பிச்சுரும். ஆமா. கிராம திருவிழாக்கள் ஆரம்பிக்கும். இந்த கிராம திருவிழாக்கள்ல வந்து தீ மிதித்தல் அதெல்லாமே நடக்கும் அந்த திருவிழால. அதேபோல் நாட்டியங்கள் அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசமும், சித்திரை மாசமும் இந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசம் வந்து நாட்டியம் அதாவது ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, நந்திகேஸ்வரர் நாட்டியம் எல்லாத்துக்கும் உள்ள இடம் அந்த அ அ கலைகளுக்குள்ள இடமாக நம்மளுக்கு இது உள்ளது இடம். அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நாட்டுப்புற கலைகளுக்குள்ள எல்லாமே ஆக்டிவேட் ஆகுற மாரி குதிரை ஆட்டம், மாடு வச்சு இந்த மாடாட்டம் எல்லாமே அங்க நடக்கிற இடமாக மாறும். அந்த திருவிழாக்கள் மட்டும் தான் அந்த வந்து ஆ மாறுவேடம் மாரி போட்டு பண்ணுற விஷயங்கள் இருக்கும். அது இந்த வைகாசி மாசம். இதெல்லாம் எந்த ஊரில் கரெக்ட்டா பண்றாங்களோ, அது கலைமகள் அப்படிங்கிற அந்த நாட்டிய இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து, அந்த கிராம தேவதைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து, எந்த இடத்துல பண்றாங்களோ, அந்த அந்த இடங்கள்ல அம்மை நோய்களின் தாக்கம் இருக்காது. அது வந்து என்னன்னா, இந்த 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 விஷயம் வந்து அந்த காலத்துல எல்லாத்தையுமே கணிச்சு, அதாவது சூரியன் உச்சம் பெறும்போதும், சந்திரன் உச்சம் பெறும் அடுத்தடுத்த ராசியில இருக்கிறனால, நம்மளுக்கு வந்து அங்க அம்மையப்பன் சேர்க்கை அப்படிங்கிற மாரி அர்த்தமாக மாறுகிறது. அம்மையப்பன் சேர்க்கை அதாவது
கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறது. அப்போ அம்மையப்பன் சேர்க்கை அப்படிங்கும்போது நம்மளுடைய என்ன ஆகுதுன்னா, ஒரு திருமண வைபவங்கள், அதாவது சிவபார்வதி திருமண வைபவங்கள், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமண வைபவங்கள், இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதா இருக்கும். நெறைய கோயில்களுக்கு அந்த காலகட்டத்தில் திருமண வைபவங்கள் நடக்கிறதாக இருக்கும். எல்லை தெய்வம், காவல் தெய்வங்களுக்கு நம்ம குடுக்குற அந்த சேல அதாவது வேப்பில கட்டிக்கிட்டு, வேப்பில சேலைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு நடக்கிறது. அப்புறம் இந்த தீ மிதித்தல் இதெல்லாமே நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய உஷ்ணத்தினுடைய அளவுகள் குறையும். அதேபோல நம்ம வந்து இரவின் பொழுதே அதிகமாக ஆளுமை பெற்றிருப்போம். ம். ஏன்னா, இரவ வந்து இந்த கொடை அந்த மாரி திருவிழாக்கள் இதெல்லாம் பண்ணும்போது, இரவை வந்து அதிகமாக நம்ம ஆளுவோம். பகலின் அளவு பகல் அளவு அதிகமாக இருக்கும். அத ஃபுல்லா வந்து நம்ம இந்த வெயிலின் தாக்கத்துல இல்லாம இருக்கதுக்கு, இரவை வந்து ரொம்ப சந்திரனை வந்து ரொம்ப உள்வாங்குற தன்மையில் நம்ம எடுத்திருப்போம். அதனால தான் அந்த காலத்துல வந்து அந்த சமயத்துல மஞ்ச தண்ணி ஊத்துறதும், ம். இதெல்லாமே ரொம்ப கூழ் குடிக்கிறது. கூழ் குடிக்கிறது இதெல்லாமே. இது பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் வரைக்குமே இது நடக்கும். சித்திரையிலேருந்து ஆடி மாசம் வரைக்குமே இதோடைய இது இருக்கும். எப்ப ஆடி மாசத்துல லாஸ்ட் ஆடியில வந்து அம்மனுக்கு உச்சாடம் மாரி பண்ணுவாங்க. கடக ராசியில் சூரியன் வரும்போது, அதாவது மேச ராசியில் சூரியன் வரும்போது தொடங்குனது. கடக ராசிக்கு சூரியன் வரும்போது, அது அம்மனுடைய ஆட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வர மாரி இருக்கும். அதனால இந்த நாளில் இந்த சித்திரையிலிருந்து இது வரைக்கும் ஆடி மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மனுடன் சேர்ந்த சிவ வழிபாடுகள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகள் கண்ணியத்துடன் ஒழுங்கா வளர்க்குறாங்களோ, தாய் தகப்பன் சண்டை அளவு குறைவா வளர்க்குறாங்களோ, தாய் தகப்பன் ஒற்றுமையுடன் அந்த குழந்தைங்கள வளர்க்குறாங்களோ, அந்த வீட்டில் அம்மை நோய்களின் தாக்கம் இருக்காது. எந்த வீட்டில் வந்து தாய் தகப்பனுடைய சண்டைகளோட பிள்ளைகள் வளருதோ, அங்க அம்மை நோய்கள் வரும். தாய் தகப்பன் இல் இல் இல்ல ஒருத்தர் தான் ஒரு மதர் அம்மா மட்டும் தான் இருக்கா, இல்லாட்டி அப்பா மட்டும் தான் இருக்காங்க. நாங்க எப்படி இது பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தாய் தகப்பனுடைய ஒரு ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க வந்து, கண்டிப்பாக அந்த சிவபார்வதி அம்சம் உள்ள கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுவதும், அங்க கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கும் நீங்க குடுத்துறணும். இந்த சித்திரையிலருந்து க ஆடி மாசம் வரைக்கும். அதாவது மாசம் மாசம் அந்த பௌர்ணமி நாளிலோ, இல்லாட்டி அமாவாசை நாளிலோ அங்க வந்து அந்த தெய்வங்களுக்கு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த அம்மை நோய்கள் உங்கள தாக்காது. இது சிவபார்வதி அம்சமாக இருக்கிற மாதமாக இருக்கிறனால, இத நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்டிம்போம். ஓகே. மேம் அதே மாரி இந்த சம்மர் வந்துட்டாவே இந்த லீவ் வந்துரும். எல்லாரும் கோவிலுக்கு இங்க போவாங்க. திருச்செந்தூர் போவாங்க, திருப்பதி போவாங்க அந்த மாரி இருக்கும். அது இல்லாம இந்தந்த கோயில்ல போனா சிறப்பா இருக்கும்னு எது சொல்லுவீங்க? எனக்கு வந்து நான் வந்து இந்த சம்மர் வந்துருச்சு. இப்ப வந்து குழந்தைகள் வச்சிருக்கவங்க வந்து அதிகமா நீங்க வந்து தொடுற இடம் நான் வந்து சொல்றது தென் தமிழகத்த போய் தொட்டுட்டு வாங்க ஆ. அப்டிம்பேன். மதுரையிலருந்து ஆரம்பிச்சுருங்க. மதுரையிலருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, மதுரைய விட்டுட்டு அப்புறமா திருநெல்வேலி, தென்காசி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர், திருச்செந்தூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த மாரி இடத்த ஃபுல்லா கன்னியாகுமரி. ஏன் இத நான் எடுக்க சொல்றேன் அப்டின்னா, பார்த்தீங்கன்னா 3 இது வந்து நமக்கு தண்ணீயில் 3 வகைகள். நெறைய வகைகள் உண்டு. குளத்து தண்ணி, கம்மாய் தண்ணி, அப்புறம் ஆத்து தண்ணி. ஆத்து தண்ணி, ஏரி தண்ணி அப்படி சொல்லிட்டு வரிசையா உண்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இது வந்து சுத்தமான தண்ணி. இதுல வந்து பவர் அதிகம் அப்படி சொல்ற தண்ணிகள் வந்து 3 தண்ணி உண்டு. என்ன தண்ணீன்னு பார்த்தீங்கன்னா, அருவியிலருந்து மேலருந்து தண்ணி வந்து கொட்டுறது. மேலருந்து கொட்டுறது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மூலிகைகள் எல்லாம் பட்டு வருது. அந்த தண்ணீல குளிச்சா நம்ம மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணிய நம்ம எதுக்கு எடுப்போம்னா, நம்ம உடலால் உருவாக்கக்கூடிய தோஷங்கள், அதாவது நம்ம அப்பா, அம்மா இறந்தவங்க, நம்ம உடலை உருவாக்கியவங்க. அவங்களுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த கடல் தண்ணிக்கு உண்டு. அதனால அத வந்து நம்மளுக்கு புனித நீராக நம்ம அத எடுத்திருப்போம். அடுத்தது ஆற்று தண்ணி. ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா, ஓடும் தண்ணியாக இருக்கும் பொழுது எங்கேயும் தேங்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து உறவு நிலைகள் அப்படிதான். ஒவ்வொரு இடத்துலயும் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தா, அந்த உறவு நிலைக்கு ஒரு அசிங்கமும் வராது. நிச்சயமா. அதேபோல அந்த ஆற்று தண்ணி வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த தண்ணி வந்து, நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை குடுக்கக்கூடியது. என்னன்னா, ஒவ்வொரு தண்ணியுமே இப்ப நான் சொல்றேன் இல்லையா? தலையில விழுறது. தலையில வந்து அருவி வந்து தலையில கொட்டும். கடல் நீர் வந்து உடம்ப அடிக்கும். ஆற்று தண்ணீர் வந்து காலை படும். கால் பாதத்தை பட்டு அப்படி மேல வரும். அப்ப கால் பாதத்தை பட்டு மேல வரும்போது, நம்ம உஷ்ணத்தினுடைய அளவை குறைத்து, நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் ஆயி, இங்க வந்து அந்த கால் பாதத்துல பட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அளவு கூடும். நம்ம உள்ள காத்துக்குள்ள இறங்கும்போது. கூடி கடைசியில அந்த ஹீட் வந்து இது வழியா வெளிய போற மாரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வெளிய போகும்போது தான், இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக் அங்க வந்து உருவாகுது. இத வந்து அடிக்கடி நம்ம ஆற்றுல குளிக்கிறவங்களுக்கு, அடிக்கடி குளிக்கிறவங்களுக்கு இது நல்லா ஓப்பன் ஆகும்.
அதனாலதான் அந்த ஆற்று நீரில் குளிக்கும் அந்த இடங்களில் நம்மளுக்கு நவநாகரிகங்கள் தோன்றிய காலங்கள் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய அறிவு வளர்ச்சிக்கான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. இப்ப வந்து இந்த தலையில் விழுற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மூளைகளை ரொம்ப இது பண்ணிட்டு, நம்மளுடைய நெகட்டிவ ஃபுல்லா குடுக்குறது, அ ரொம்ப நம்ம உடம்பு ஃபுல்லாவே தேஜஸ், யோகத்தை எல்லாத்தையும் குடுக்குறது எல்லாமே அந்த அருவி தண்ணி தான். இந்த 3 தண்ணியும் இருக்கிற ஒரே இடம் வந்து என்னன்னா, தென் தமிழகத்தில் தான். நிச்சயமா. தென்காசியில் குற்றாலத்தில் இருக்கிற அருவியும் சரி, தாமிரபரணி ஆறும் அங்க தான் ஓடுது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடலும் அங்க தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல குழுமி நீங்க ஒரே இடத்துல இது வந்து எந்த ஊர்லயும் இந்த இது இருக்காது. இந்த அருவி விழுறது இதெல்லாம். அது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த குற்றால அருவியில இந்த ஜூன் மாசம் இந்த இந்த லீவ் சமயத்துல தான் வரும். அப்ப அந்த இதெல்லாம் நீங்க உள்நோக்கி போனீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாம் நெறைய சக்சஸ் குடுத்தவங்க. படிக்கிறவங்க மட்டும் இல்லாம, வாழ்க்கையில நெறைய பேர் சக்சஸ் குடுத்தாங்கன்னா, அந்த சைடுன்னு வந்தவங்க நெறைய பேர் பேச்சு திறனிலும் சரி, ஒரு எல்லாத்துலயுமே அவங்க முதன்மையாக இருக்காங்க. செல்வ நிலையிலும் இல்ல. அப்ப அந்த இடத்திற்கு வந்து நீங்க அடிக்கடி அந்த குழந்தைங்கள கூட்டிட்டு போகும்போது, அந்த 3 நீருக்குள்ள தத்துவமும் அந்த குழந்தைங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்பங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப வசீகரிக்க தோற்றமாக இருக்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தெய்வங்களுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா, நெறைய திருச்செந்தூர் கடவுளா இருக்கட்டும், நெல்லையப்பர் கோயிலாக இருக்கட்டும், அது மட்டுமே இல்லாமல் அங்க வந்து நவத்திருப்பதி அப்படிங்கிறது ரொம்ப நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு தெய்வம் நவத்திருப்பதியில் அந்த ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, திருப்பதி அப்படின்னு பார்த்தாலே எல்லா தெய்வமும் அந்த பெருமாள் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து எல்லா சூரிய காரகத்துவத்தையும் ஆக்டிவேட் பண்ணி குடுப்பாரு. நம்ம போனோனே அந்த சகுனங்கள அவ்வளோ காமிச்சு குடுக்கும். சூரியன், ராகு, கேது எல்லாத்துக்குமே அந்த நவத்திருப்பதியில் அவ்வளோ அற்புத பரிகாரம் இருக்கு. ஒரே நாள்ல சுத்தி பார்த்துரலாம். அதே மாரி நவ கைலாசம் அதுவும் ரொம்ப அற்புதம். இந்த நவ கைலாசம், நவத்திருப்பதி 2ம் சேர்ந்து அந்த இடத்துல அங்க இருக்கிறதுனால, திருநெல்வேலி அந்த சைடு இருக்கிறனால, இங்க வந்து என் சிவனும், ஹரியும் ஒண்ணா இருக்கிற மாரி சங்கரன்கோயில் அற்புத சக்தி. நெறைய சித்தர்கள், மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எத நோக்கி ஓடி வந்திருக்காங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த தென் தமிழகத்தை நோக்கிய பயணங்கள் நெறைய சித்தர்களுக்கு உருவாகியிருக்கு. பழனியாக இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சியில அந்த இது மலைகள். குற்றாலம், ஆ. தென்காசி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அவங்க அகத்தியர் மலையெல்லாம் இருக்குது. அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்தது. அதனால இந்த இடத்த நம்ம தொடும்போது, நம்மளால பிள்ளைகள திருத்த முடியல. சொல் பேச்சு கேட்க மாட்டுக்காங்க. இந்த காலத்துல உள்ள இதுக்கு வந்து இந்த ஃபுல்லாவே யூடியூப் அது இதுன்னு பார்த்து ரொம்ப கெட்டு போறாங்க அப்படிங்க இருக்கிற குழந்தைங்கள, இந்த சம்மர்ல அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு போகும்போது, இந்த அருவி தண்ணீரையும், கடல் தண்ணீரையும், ஆற்று தண்ணீரையும் ஒரே பொழுதுல நம்ம குளிக்கும்போது, அதில் நெறைய மாற்றங்கள், வித்தியாசங்களுடன் நிச்சயம். இருக்குது. அதனால அந்த இடத்த வந்து முதலில் நவநாகரிகம் தோன்றிய இடமும் அதுதான் அப்படிம்பாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க தொட்டுட்டு வரும்போதே உங்களுக்கு நெறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் கிடைக்கும். நான் அங்கேயே இருக்கணும் இல்ல. அந்த இடத்த தொட்டுட்டு வரும்போதே அத்தன பேருடைய வைப்ரேஷனும் அந்த குழந்தைங்க உள்வாங்குவாங்க. அப்படின்னால அந்த இடத்த தொடலாம் அப்படின்னு. கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.